ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு தோசை மேட்ரு வெடிக்குது. என்னங்க ஒரு வாட்டி வாழைப்பழ மேட்ரு, நேற்று இடியாப்பா மேட்ரு, இன்றைக்கி தோசை மேட்ரு அப்படி கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. கானா வந்து அழகாக ஒரு விஷயத்த சொல்கிறார். இங்கே வந்து லூசு தரமாக வந்துட்டு ஒரு ரூலை போட்டிருக்காங்க. என்ன ரூல்னா, எல்லாரும் வந்ததுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும். ஏன்னா அப்போ தான் எல்லாருக்கும் ஈவனாக கொடுக்க முடியும். கரெக்ட், நல்ல ஒரு விஷயந்தான். ஆனால் எல்லாருமே சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு வரணுமா இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா கால்வாசி பேர் அரைவாசி பேர் தான் ரெடியாக இருக்காங்க. மீதி எல்லோரும் வந்துட்டு கமருதீன் ஒரு பக்கம் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு பக்கம் ஒரு சில பேர் வந்துட்டு இன்னும் குளிக்கவே இல்லை, ப்ரஷ் பண்ணிகிட்ருக்காங்க. பிரஜன், சாண்ட்ரா, திவ்யாலாம் இன்னும் குளிக்கவே இல்லை. அப்படின்ட்டு இருக்கும்போது அங்கே எப்படி அந்த ரூல் வந்து கரெக்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகும்? இப்போது காலையிலே பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி, கானா வினோத், சுபிக்ஷா, அமித் இவங்க எல்லாமே ரெடி ஆகிட்டாங்க. எஃப்ஜே எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. இவர் விக்ரம்லாம். இப்போ இவங்களுக்கு பசிக்குமா இல்லையா? இவங்க வந்து அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணால் இப்போ இவங்களுக்கு காண்டாகுமா காண்டாகாது? இதை வந்து அழகாக கானாவனத்தை எடுத்து வைக்கிறாரு. என்னையா ரூல் போட்டிருக்கீங்க? இப்போ எனக்கு பசிக்குது, நான் என்ன பண்ணட்டும்ங்கடா? இங்கேருந்து கமருது வந்து போய் ஒர்க் அவுட் பண்ணோம். 11 மணிக்கு 10 மணிக்கு தான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இதெல்லாம் மனசாட்சி வேண்டாமான்ற மாதிரி இருந்தது. அதுலேயும் வந்துட்டு எஃப்ஜே வந்து அதெல்லாம் வேறு வழி கிடையாது, அப்படி தான் பண்ணி ஆகணுன்றாங்க. கனியும் அப்படி தான் பண்ணி ஆகணுன்றாங்க. அவர் அதுதான் கேட்குறாரு. எங்கள் ஆளுக்கு 2 தோசை தான் எப்படியும் வரப்போகுது. அப்போ அந்த 2 தோசை இப்போ கொடுக்கலாங்க, அதுக்காக அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணுன்றது என்ன ஒரு நியாயன்ற மாதிரி கரெக்டாக கேட்குறாரு. ஆனால் எஃப்ஜே என்ன பண்ணுறாரு, டப்புன்னு நீ கேட்குற கரெக்ட் தான். அப்போ இனிமேல் என்ன பண்ணிடுவோம், ஆளுக்கு 2 தோசை தான், எக்ஸ்ட்ரா மாவு இருந்தாலும் யாருக்கும் தோசை கிடையாது. என்னடா இது? அதாவது வெட்டினா முடி இல்லைன்னா மொட்டை, அதை ஏதோ சொல்லுவாங்களே, பிடிச்சா முடி இல்லைன்னா மொட்டைன்ற மாதிரி வந்துட்டு இவங்க பண்ணுற வேலைகள். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எஃப்ஜே வெளியே வராரு. நேற்றுலாம் ஏதோ ஓரளவுக்கு கொஞ்சம் கட்டுப்படுத்தி நடிச்சிட்டாப்பில். ஆனால் இன்றைக்கி வெளியே வந்துடுவார் போலக்கு. இன்றைக்கி இதனாலே வந்து ஒரு சண்டை நடக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் கானாவனத்தை எடுத்து வச்ச கரெக்டான ஒரு விஷயம் இன்றைக்கி வந்துட்டு கண்டிப்பாக வெடிக்கும். ஆனால் இதுதான் கரெக்டு. வரவங்களுக்கு சாப்பாடு செய்யணும், அதுதான் கிச்சனு. நீங்கள் வந்து இந்த ரேஷன் கடையில் வந்து க்யூவில் நிற்காமல் நிற்பாங்களாம். அந்த நேரத்தில் வந்துட்டு உங்கள் மொத்தமாக போடுவாங்களாம். ஆளுக்கு இது என்ன இது வீடு மாதிரியா இருக்குது இது? இந்த மாதிரி இது வந்து ஆக்சுவலாக 9வது சீசன். 8 சீசனில் எவ்வளோ சூப்பராக போயிடுது. இது வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்குமா? இவங்க எதெல்லாம் பிரச்சனையாக படுமோ அதெல்லாம் பிரச்சனை பண்ண மாட்டாங்க. எதுக்கெல்லாம் பிரச்சனையே இல்லாமல் இருக்குமோ அதுக்கெல்லாம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இப்போ தான் கானாவனத்தை வந்து அடுத்த விஷயங்கள் பேச ஆரம்பிக்கிறார். இதே திவாகர் இருந்ததுனால திவாகரை மட்டும் கலாய்ச்சிட்டு அவர் பாட்டு போய் உட்காந்துட்டு பாப்பில். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.